கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் உன்னுடைய 2 பாதங்கள் வனஜம் என்னுடைய இதய தாமரையில் கொண்டாந்து வைக்க மாட்டியாப்பா அப்படின்னு அர்த்தம். திணியான மனோ சிலை மீது அடியார் அரவிந்தம் அரும்புவதோ அப்படின்வார். என் மனோ சிலை மனசு கல் மாதிரி இருக்குது, இதில் உன்னுடைய அந்த தண்டையை நீ கால்களை கொண்டாந்து ஏன் வைக்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு அர்த்தம். அப்போ கருதா மறவா நெறிக்கான ஒன்று இருத்தால் வனஜம் தரை என்று சிவாய் தான் நம்முடைய ப்ரேயராக இருக்கணும். அது ஒரே நாளில் திடீர்னு வராது, இல்லை கஷ்டம் வர்ற போது வரவே வராது. எப்பயுமே அது ஒரு ப்ராக்டிஸாக மாற்றிக்கணும். என்ன கஷ்டங்குது, காலையில் எழுந்திரிச்சு டீ சாப்பிட்றியா, அதை 1 நிமிஷம் வச்சுடு, முருகா குடிப்பான்னு சொல்லி நீயே குடி. அதுக்கப்புறம் குளிக்க போறியா, இதுதான் உனக்கு அபிஷேகம்னு சொல்லி நீயே குளி. ட்ரெஸ் போட்டுக்கிறியா, முருகா இன்றைக்கி இதுதான் உனக்கு அலங்காரம்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் பூரா முருகனை உங்களோட மெர்ஜி பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச கடவுளை உங்களோட மெர்ஜி பண்ணிக்கோ. சாப்பிட்ற போது கடவுளை நினச்சிக்கோ. ரோட்டில் போகிற போது யாராவது ஒரு பிச்சைக்காரனை பார்த்தியானா அதுதான் முருகர், உனக்கு தயவு தாட்சணி இருக்கான்னு பார்க்குறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு புற பிஸ்கட் வாங்கி கொடுத்துரு. ஆஃபீஸுக்கு போறியா, அங்கே யாரை பார்த்தாலையும் கடவுளுடைய ஒரு வடிவம்னு நினச்சிக்கோ. ஒரு சேல்ஸ்மேன், நீ ஒரு மேனேஜரு, ஒரு சேல்ஸ்மேன் உங்கள்கிட்ட ஒரு டை கட்டிக்கின்னுட்டு ப்ரீஃப் கேஸ் வச்சுன்னுட்டு சார் நைஸ் டு மீட் யூ அப்படின்னா முருகர் சேல்ஸ்மேனாக வந்துக்கிறாரு, நம்ம அவனை சீட்டிங் பண்ணாத ஒழுங்காக வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிக்கோ. உன் பிள்ளைய பார்த்தா முருகன் நினச்சிக்கோ, உன் அப்பா அம்மாவை பார்த்தாக்க பார்வதி பரமேஸ்வரன் நினச்சிக்கோ. இப்படி தான் நீ டியூன் பண்ண வேண்டியிருக்கும், இப்படி தான் நீ டியூன் பண்ண வேண்டியிருக்கும். நான் கூட அப்படி தான் பண்ணேன்.